வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம். பாகம் 2, காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 13, சத்ருங்கணன் வரலாறு. பாபாகினி நதிக்கரையில் பல்லவ சைன்யத்தின் பாசறையில் ரிஷபக்கொடி கம்பீரமாக பறந்த கூடாரத்தின் உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருகணன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தால் வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தவனாக காணப்பட்டான். உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்திருந்தது. 8 மாதத்திற்கு முன்னால் அவனை பார்த்ததற்கு இப்போது அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உருவம் மாறி போயிருந்தது. சக்கரவர்த்தி சத்ருகணனை உற்று பார்த்துவிட்டு, யார், சத்ருகணனா என்று கேட்டார். அடியன்தான் பல்லவேந்திரா. ரொம்பவும் உருவம் மாறி போயிருக்கிறாய். ஆம் பிரபு, சக்கரவர்த்தியின் சேவையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் என் தேகம் புஷ்டி அடைகிறது. இல்லை, மெலிந்திருக்கிறாய் என்று சொன்னேன். 8 மாதத்திற்கு முன்பு உன்னிடம் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம். என்ன காரியம் என்று நினைவிருக்கிறதா? சத்ருகணன், நன்றாக நினைவிருக்கிறது பிரபு. வேறு நினைவே எனக்கு கிடையாது. மறந்தது நான் தான். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிஷுவை பின்தொடர சொன்னீர்கள். ஓ, அப்புறம் ஆயனரை கவனிப்பதற்கு ஆள் போடச் சொன்னீர்கள். அவ்வளவுதானா? இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீர்கள் பிரபு. குமார சக்கரவர்த்தியின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளையிட்டீர்கள். ஆம், ஞாபகத்துக்கு வருகிறது. ஏதேனும் முக்கியமான தகவல் கிடைத்தால் நம்பிக்கையான ஆள் மூலம் செய்தி அனுப்பச் சொன்னீர்கள். மிக முக்கியமான செய்தியாக இருந்தால் என்னையே நேரில் வர சொன்னீர்கள். அப்படியானால் மிக முக்கியமான செய்தி இப்போது கொண்டு வந்திருக்க போலிருக்கிறது. ஆம் பல்லவேந்திரா, வேறு யாரிடமும் அனுப்ப முடியாத செய்தி. அதனால்தான் நானே வந்தேன். ஒவ்வொன்றாக சொல் பார்க்கலாம். சத்ருகணன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதலில் சொன்னான். அந்த வரலாறு பின்வருமாறு. நாகநந்தி பரஞ்சோதியிடம் ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பிய பிற்பாடு தெற்கே கிளம்பி போனார். சத்ருகணனும் அவரை பின்தொடர்ந்து போனான். கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஒரு இடத்தில் கட்டியிருந்த புத்த விகாரத்தை அடைந்து சில தினங்கள் தங்கினார். அங்கிருந்த புத்த பிஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுரமும் அனுப்பினார். அவர்களில் ஒருவர் உறையூருக்கும் இன்னொருவர் கங்க ராஜ்யத்தின் தலைநகரான தலைக்காட்டுக்கும் சென்றதாக தெரிந்தது. பிறகு நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார். கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினம் சென்றார். அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார். மதுரைக்கு நாகநந்தியும் சத்ருகணனும் போன சமயம் மாரவர்ம பாண்டியன் கடும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருந்தான். அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டிய இளம் பாண்டியனுடைய கட்டளையினால் அயலூர்காரர்கள் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாகநந்தியும் சத்ருகணனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்தது. அங்கே பிஷுவுடன் சிநேகம் செய்து கொண்டான். இவர்கள் சிறையில் இருக்கும்போதே மாரவர்மன் காலமாக்கி சடையவர்மன் சிம்மாசனம் ஏறினான். பின்னர் இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நாகநந்தி புதிய பாண்டியனை சந்தித்தார். அவர்களுக்குள் பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில் மாமல்லருக்கு பெண் கொடுக்கும் விஷயமாக காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தார்கள். மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாஷணை நடந்த பிறகு பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான். நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார். சத்ருகணனும் அவரோடு புறப்பட்டான். வழியெல்லாம் புத்த பிக்ஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் காணப்பட்டார். காவேரியையும் கொள்ளிடத்தையும் தாண்டி அவர்கள் கெடில நதிக்கரையில் இருந்த புத்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதற்குள்ளாக சத்ருகணனுக்கு புத்த பிக்ஷு தன்னை ஒற்றன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகியிருந்தது. அச்சமயம் அந்த புத்த விகாரத்தில் ஏற்கனவே காஞ்சி ராஜ விகாரத்தில் இருந்த இளம் பிக்ஷு இருந்தான். அந்த இளம் பிக்ஷு சத்ருகணனை வெறித்து வெறித்து பார்த்ததிலிருந்து சத்ருகணனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது. எனவே அன்று இளம் பிக்ஷு சத்ருகணனுக்கு அளித்த உணவை அவன் உடனே சாப்பிடாமல் நதியின் வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான். அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததை கண்டான். அன்றிரவு நாகநந்திக்கும் இளம் பிஷுவுக்கும் தெரியாதபடி அந்த புத்த விகாரத்தையும் அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான். குன்றுகளில் குடைந்திருந்த இரகசிய குகைகளுக்குள் பல வகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டான். குன்றுகளை சுற்றி வந்தபோது ஓர் இடத்தில் கேட்டவுடனே இருதயம் நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீரல் சத்தத்தை கேட்டான். 1000 நாக சர்ப்பங்கள் சீறுவது போன்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க அவன் ஆன மட்டும் முயன்று முடியவில்லை. மறுநாள் உதயத்தில் புத்த பிக்ஷு அந்த இரகசிய புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் போல் அலைமோதி கொண்டிருந்த திருப்பார்கடல் என்னும் ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கி சென்றார். அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்ந்து சத்ருகணனும் சென்றான். கடைசியில் ஆயனரின் அரண்ய வீட்டை நாகநந்தி அடிகள் அடைந்தார். தான் இல்லாத போது ஆயனரை கவனித்துக் கொள்வதற்காக குண்டோதரன் என்பவனை சத்ருகணன் விட்டு போயிருந்தான். அவன் ஆயனரிடம் சிற்பக்கலையும் சித்திரக்கலையும் கற்கும் சீடனாக அமர்ந்து ஆயனர் வீட்டிலேயே இருந்து வந்தான். குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லவில்லை.
சாரதி கண்ணபிரானும் அவன் மனைவி கமலியும் சில முறை அங்கு வந்துவிட்டு போனதாக மட்டும் தெரிவித்தான். காஞ்சியில் நரசிம்மவர்மரின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தையை சத்ருகணன் ஏற்படுத்தியிருந்தான். நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியின் கட்டளையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைத்ததாக தெரிய வந்தது. சென்ற 8 மாதத்தில் காஞ்சியை விட்டு மாமல்லர் வெளியே போகவே இல்லை. காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கழித்து வந்தார் என்று தெரிந்தது. மேற்கூறிய விதம் சத்ருகணன் தான் அறிந்து வந்த வரலாற்றை எல்லாம் கூறி முடித்த பிறகு சக்கரவர்த்தி, சத்ருகணா, என்னுடைய கட்டளையை மிக நன்றாக நிறைவேற்றியிருக்கிறாய். செய்தி இவ்வளவுதானா? உன் முகத்தை பார்த்தால் இன்னும் ஏதோ முக்கிய சமாச்சாரம் இருப்பது போல் தோன்றுகிறதே என்று கூறினார். ஆம் பிரபு, சில ஓலைகள் கிடைத்தன. அவற்றை தங்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதென்று நேரில் கொண்டு வந்தேன். ஓலையா? என்ன ஓலை என்று சக்கரவர்த்தி வியப்புடன் கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார். பல்லவேந்திரா, ஒருவேளை நான் செய்தது குற்றமாயிருந்தால் மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து, முட்டாளே, துர்விநீதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலையை தடுத்து நிறுத்திவிட்டாயா என்று கோபகர்ஜனை செய்தார். இல்லை பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும். நான் சொல்லும் ஓலை யுத்தத்தை பற்றியதே அல்ல. நல்ல வேளை, எங்கே அப்படி ஏதாவது அசட்டுத்தனமாய் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாயோ என்று பயந்து போனேன். பின்ன எந்த ஓலையை சொல்கிறாய்? பல்லவேந்திரா, நான் கொண்டு வந்திருப்பது காதல் ஓலை. ஆ என்ற வியப்பொலியுடன் சக்கரவர்த்தியை தமது பீடத்தில் அமர்ந்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றியில் சுருக்கங்கள் காணப்பட்டன. எங்கே, எடு ஓலையை பார்க்கலாம் என்றார். சத்ருகணன் தலையிலிருந்து முண்டாசை எடுத்தான். அதற்குள்ளே இருந்து ஓலைச்சுருள்கள் 8ஐயும் எடுத்து தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். மகேந்திரர் ஓலைகளை வாங்கி கொண்டார். சற்று நேரம் ஓலைகளை கையிலே வைத்துக்கொண்டு சிந்தனை செய்தார். பிறகு, சத்ருகணா, ராஜ்யம் ஆள்வதைப் போல் கொடுமையான காரியம் வேறொன்றுமில்லை. ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. மாமல்லனுடைய குழந்தை உள்ளத்தை கீறி பார்க்கும் பயங்கரமான பாவத்தை செய்யப் போகிறேன் என்றார். அத்தியாயம் 14. மகேந்திரர் தவறு. சத்ருகணன் கொடுத்த ஓலைகளை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின. முதலிலே 2-3 ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார். மற்றவையெல்லாம் விரைவாக பார்த்து முடித்தார். கடைசியில் சத்ருகணனை பார்த்து, சத்ருகணா, இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்கக்கூடாது, என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோக குரலில் கூறினார். பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருகணன். உன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சத்ருகணா. மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை. உன்னுடைய கடமையையே நீ செய்தாய். என் மனதுக்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அரண்மனை தோட்டத்திலே ஒரு அழகான பூஞ்செடி முளைத்தது. அரண்யத்தின் நடுவிலே ஒரு மனோகரமான மலர் கொடி தழைத்தது. 2 இளந்தளிர்கள் விட்டு வளர்ந்தன. பருவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குலுங்கின. அந்த பூஞ்செடியையும் மலர் கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சத்ருகணா, அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளிலிருந்து நன்றாக அறிகிறேன். மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சத்ருகணா, மாமல்லரின் கோமல இருதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா? இதை கேள் என்று கூறி ஓலையிலிருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார். என் ஆருயிரே, உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர், உடல், ஆவி அனைத்தும் துடிதுடித்து கொண்டிருக்கின்றன. இந்த காஞ்சி கோட்டையைப் போல் 100 மடங்கு கட்டுக்காவலுள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்காவலையும் மீறி கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன். கடல்களுக்கு நடுவிலுள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல் உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன். சொர்க்க லோகத்திலே இந்திரனும் பாதாள லோகத்திலே விருத்திராசுரனும் உன்னை சிறைப்படுத்தி இருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரியதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது. அது என் தந்தையின் கட்டளைதான். தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சிவகாமி, இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான். நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரத்யட்சமாக தோன்றி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் ஒரு நாளும் நான் அதை செய்ய மாட்டேன். அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டார் தெரியுமா? என்னுடைய உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார். அந்த 2 காதலிகளில் ஒருத்தி ஆயன சிற்பியின் மகள் சிவகாமி. அவளை அரண்ய மத்தியிலுள்ள தாமரை குளக்கரையில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன். இன்னொரு காதலி யார் தெரியுமா? அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா? சொன்னால் நீ அசூயை அடையாமல் இருப்பாயா? அவள் பெயர் ஜெயலட்சுமி. அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்தகலத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன்.
மகேந்திரர் இவ்விதம் வாசித்து வந்தபோது சத்ருகணன் தலையை குனிந்து பூமியை பார்த்த வண்ணம் நின்றான். கேட்டாயா சத்ருகணா, இப்பேற்பட்ட புதல்வனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? ராமனை பெற்ற தசரதனை விட நான் பாக்கியசாலி அல்லவா? ராமன் அப்படி என்ன தியாகம் செய்துவிட்டான்? ராஜ்யத்தை துறந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனத்துக்கு சென்றான். ராஜ்யம் ஆள்வதை காட்டிலும் வனத்தின் உல்லாச வாழ்க்கையை ராமன் விரும்பியதில் வியப்பென்ன? ஆனால் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்யும் பொருட்டு வனத்துக்கு போவதை காட்டிலும் போர்க்களத்துக்கு போகாமல் இருக்க 100 மடங்கு மன உறுதி வேண்டும். பரிசுத்தமான இளம் உள்ளத்தில் முதலாக காதலித்த பெண்ணை பார்க்க போகாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு திட சித்தம் வேண்டும். இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறியிருக்கிறான் என்று நினைக்கும் போது என் உள்ளம் பூரிக்கிறது. ஆனால் சோதனையை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன். நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தால், சிவகாமியின் காதல் வழியிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். காதலை நெருப்பென்று கூறுவது முற்றும் பொருத்தமானது. சத்ருகணா, நெருப்பு சொற்பமாயிருந்தால் காற்றடித்ததும் அணைந்து விடுகிறது. பெரு நெருப்பாயிருந்தால் காற்றடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாகி கொழுந்து விட்டு இருக்கிறது. நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவென்று தோன்றுகிறது. பொய்க்காதலாயிருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது. உண்மை காதலாயிருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெரும் நெருப்பாய் மூழ்கிறது. நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது. நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களை எல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போல் இருக்கிறது. சத்ருகணா, வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்று விடுவது ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்த போது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு துணித்தது. மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றி விடுகிறேன். சத்ருகணா, நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயு வேகம் மனோவேகமாய் காஞ்சிக்கு போக வேண்டும். தலைக்காட்டிலிருந்து துர்விநீதருடைய சைன்யம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்துக்கு செல்லட்டும். போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டுக்கு போய் சிவகாமியையும் பார்த்துவிட்டு போவதாயிருந்தாலும் போகட்டும். அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை. இதை கேட்டதும் சத்ருகணனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது. நன்றி.